தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யோ, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டு போறது இதனால ஐயா. ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கெட்ட ஜென்மங்க. இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்து தான் கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா? இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க, ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? ஆனா நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை இருக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. சார், ₹1 இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்னங்க இதுக்கு போய் காசு எடுத்துட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறான், கடைக்காரன் விக்கிறான். கொடுக்கணும் கூட. சரி, வேணா அந்த பையில வச்சுக்கல. பையில? இது பையில. பையில பாத்தீங்களா? பையில உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது பையிலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள இல்ல. இதுவும் பையிலாங்க. ஏங்க, அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீ இந்த ₹1 ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அல்ற. ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். இறக்குடா, இறக்குடா. நீ வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு. நீ பேசாம வாங்கண்ணே. ஆமா. யாரு? எவ்ரிதிங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாத. போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்தேனே. அட பாவிங்களா, 6 மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்த. அடே, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணும். ஆப்பிரிக்கா போயிடுற தண்ணியோட தண்ணியா? ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் வித்தாலும் சரி விட மாட்டேன். சொன்னா கேளுங்கண்ணே. நீங்களும் கூட வந்தா அண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்கண்ணே. அண்ணி கிடக்கிறா கேளுங்கண்ணே. நல்ல வேலை, அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம 5000 தப்பிச்சது. தங்கமா பித்தளை இதுக்குள்ள ஒண்ணும் தெரியலடா. ஏன்டா தங்கமா பித்தளை தர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடி மரவுல இருக்காரு எவர்த்திங்க ஏகாம்பரம் அப்பா சொல்லிடுவாரு. போதும், இந்த ஒண்ணு போதும். டேய், இருட்டுக்கு பிறந்தவன இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா. ஏன்டா இம்சை பண்ற? யோ, செடி வரல என்னையா பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு. அண்ணே, தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க, கத்தியாடு இருக்குதுங்க. இந்தாங்க வச்சுக்கங்க. யோ, வாட்சி காட்டியா? அதுங்க முத பசுக்கு மணி பார்த்து போவானுங்க, அதுக்கு இருக்கட்டுங்க. ஒண்ணு தேவை காட்டியா? கழட்டுருங்க. இந்த கட்டிங்க, உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. வாங்க, சீக்கிரம் வாங்கடா. டேய் அழகேசா, என்னண்ணே பணத்தை பத்திரப்படுத்திட்டீங்களா? பணத்தை அவனுக்கு பத்திரப்படுத்திட்டானுங்க. டேய், ஓடாத பம்பாத, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். வா, கிட்ட வந்துடுறா. சொல்லுமா சொல்லுமா. ஏண்டா, எத்தனை நாள் பிளான்? இங்கேயே படுத்துக்கங்க, நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போலாம்னு இல்ல, இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா. ரூபா பணம் விட்டு போதுனே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போறாங்க? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வரேன். வருவேன். அண்ணா, இது ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். என் முகத்திலேயே முடிக்காத நாயே. ராஜா, ஏய் ராஜா தி ராஜலிங்க ராஜா, கூஜா கூஜா மே வேற இந்த கூஜா.
என்னது பிரேக் டான்ஸ். அப்ப இதுவும் பிரேக் தான்டா. பாருங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிங்க. இது குழந்தையாடி இது? குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க. நான் வெளிய வீட்டுக்கு தள்ளி போறேன். என்ன சேர வேண்டிய சொத்து பிரிச்சுக்கோங்க. ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுத இத கொண்டு போய் புளிப்பானுக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். ஐயோ, நான் பூனை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போ. போறேன்னே. உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே, பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவகிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு இருந்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே, நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன்? உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கண்ணே. உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ, பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி, சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த ஓ வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது? வேணா. ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னது? ஏண்டா இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்து பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ, 5 தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. மகனே, நான் விட மாட்டேன்டா. ராஜப்பா, ராஜப்பா, பெரிய கொம்பாவ நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. நல்லா கேட்ட பொன்ராசு, எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி. ஆக இந்த கல்யாணத்துக்கு யார் யார் முன்னால் நிக்கிறாங்களோ அவங்கள அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவா. வேணுமா? என்னமோ அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவானாம. இதுக்கு தான் நான் பஞ்சாயத்து பின்னால் நிக்கலாம்னு சொன்னேன். முந்திரி கோட்டை மாதிரி முன்னால வந்துட்டேன். ராஜப்பாவுக்காக நீங்க எல்லாம் பயந்துகிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறதுல நியாயம் இல்ல. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா ஊரை சுத்திட்டு இருக்க ராஜப்பா கபால் ஊருக்குள்ள நுழைஞ்சு கண்ட இடத்துல கபால் கபால் போட்டான்னா புள்ள குட்டி வர்றதுக்கு நாங்கெல்லாம் மாட்டிக்குவா. ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. அட போங்க ஐயா. என்னையா வாய்த்திர நான் சொல்றது? வாஸ்தவம் தான். நீ என்ன 3 நாள் சோறு திங்காத மாதிரி? வாஸ்தவம் தான். ஆளுக்கு ஆம்பளைங்களா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொம்பளைகளும் தான் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கலந்துக்குவோம். போய் கலந்துக்க. எதுக்கு தான் நிக்கிறானுங்க? என்னைய பேச்சு பேசுற? ஆடு போதும் அவளுக்கு கிட்ட நம்ம ஐடியா கேட்கறது. ஆம்பளைகளா பார்த்து ஒரு முடிவு எடுத்தா அவளுக்கு ஒத்துக்கிறாளுங்க. அதுவும் சரிதான். என்ன அதுவும் சரிதான்? இது முன்னாடியே சொல்றது. வேலை கணக்கு இருப்பான் ஆளு மூஞ்சி பாரு. அப்போ என் விருப்பத்தை நான் சொல்லலாமா? போலீஸ்காரங்க ராஜப்பாவை மறுபடியும் பிடிச்சு ஜெயில தள்ளுற வரைக்கும் பூவாத்தா பொன்ராஜு கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமா? ஓ, வைக்கலாமே. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி வச்சிட்டு ராவா ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள ஊரை விட்டே ஓட வச்சோம்னு ராசப்பா மறுபடியும் நம்மள தான் வெட்டுவான். அவங்க ஊர்ல இருந்தாலும் நம்மள தான் வெட்டுவான், ஊரை விட்டு ஓடிட்டாலும் நம்மள தான் வெட்டுவான். ஆக அவன் கத்திக்கு பலியாகிறது என்னமோ நம்ம தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெட்டு குத்தெல்லாம் நம்மால ஆகாத காரியம். வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடலாம். நீ என்ன சொல்ற? அட என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவன் மண்டைய ஆட்டுறான். சரி, இப்ப நான் என் முடிவை சொல்றேன். எல்லாரும் ஏத்துப்பீங்களா? நல்ல முடிவா இருந்தா ஏத்துக்கிறோம். ராஜப்பாவை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 10-15 நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? வீட்டுக்கு தூரம். போன வாரம் தான் வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே,
நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பொன்ராசு ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயேன்னா எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது? போறோம்மா. போயா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவபட்னி தான்டா. போர்வை வேற. போயேன்னா வந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். கதவை தட்டு வந்து 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 உருண்ட தலையா, எல்லார் வீட்லயும் அதான். பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த அணியரை? என்ன? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? ஐயோ, ஐயோ, செய்தியா? ஐயா, செய்தியாயா? இன்னைக்கு செய்தியா? யோ வைத்தீர, என்ன கவனிச்சியா? போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மருந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவரு அடி போயிருக்கா. பாடியாயோ, கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரு நாளா 2 நாளா? ஒரு வாரம் எவனாலயா இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். இந்த பையன் ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெருவில் படுத்திருக்க முடியும்? என்னையா ராஜப்பா, பெரிய ராஜப்பா, அந்த மம்பட்டி வயலுக்கு நம்ம எல்லாம் ஏன் பயப்படன? என்னமோ அன்னைக்கு அந்த பிரசிடண்ட் ஐயா பேச்ச கேட்டு பஞ்சாயத்துல ஆமான்ட்டான். அது இப்ப வந்து இடிக்குது. இந்த பார், இப்ப அவசர பஞ்சாயத்தை கூட்டி பொன்னுராசுக்கும் பூவாத்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் பாய் தலைகாணி எடுத்துட்டு உள்ள போய் மீச வச்ச ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டு. என்ன சொல்ற? நானும் அதேதான். வாங்க ஐயா. என்ன நீங்க மட்டும் தனியா பேசிட்டு வரீங்க? ஏன் நீங்களும் வந்து பேசுங்க. யாரா அவன் கிறுக்கு பயலா இருக்கிறான்? ஒரு வாரமா நீங்க எல்லாம் எங்கடா படுக்கிறீங்க? அத பத்தி தான் நாங்க பேசிட்டு வர்றோம். உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொன்னுராசுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்டா. சரிங்க. என்ன சொல்ற? அவசர பஞ்சாயத்து வாங்கய்யா. என்ன தண்டுவ பசங்க காரசாரா பேசிட்டு வரீங்க? ஊருக்குள்ள உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொன்னுராசுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? பெரிய மனுஷன் நாங்கெல்லாம் இல்ல. என்னையா போடலங்க பெரிய மனுஷனுங்க? ஒரு வாரமா அவஸ்தைப்படுற எங்களுக்கு தானே தெரியும். என்னையா அவஸ்தைப்படுறீங்க? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா வைத்தீர? தம்பி, இனிமே நான் உங்க கட்சி. தாத்தா, நீ ஏன் கட்சியா? ஆமா. நீ வீட்டுக்குள்ள படுக்கிறியா வெளியில படுக்கிறியா தாத்தா? எப்பவும் வீட்டுக்கு உள்ளதான்பா படுப்பேன். இந்த ஒரு வாரமா வீட்டுக்கு வெளியே படுக்கிறேன்பா. அத உன்னால தாங்கிக்க முடியல. எங்க கொஞ்சம் வாய தர. இந்த வாயால வாழைப்பழம் தவிர வேற எதையுமே உன்னால சாப்பிட முடியாது. உன்னால ஒரு வாரம் தாங்கிக்க முடியல. அவசர பஞ்சாயத்தை கூட்டலாங்கிற. அதான் கூட்டித்தான் ஆகணுங்கிற. கூட்டித்தான் ஆகணும். கூட்டுகிறடே.